மகாநதி சீரியல்ல தன்னோட வீட்ல இருக்க காவேரி நமக்கு பிடிச்ச எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம விஜய் கூட சந்தோஷமா வாழ வேண்டியதுதான். நாளைக்கு விஜய் நம்மள வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி வந்து கூட்டிட்டு போவாரு, நம்ம அம்மா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கற்பனையை நினைச்சு சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. விஜயோட பாட்டியும் அவங்க பொண்ணு ராதாவும் ராத்திரி நேரத்தில் தூங்காம விஜய் நினைச்சு கஷ்டப்படுறாங்க. ராதா, நான் என்ன சொல்றதுன்னு தெரியலடி, இப்ப பையன் விஜய் தான் பாவம், தேவையில்லாத பிரச்சனை எல்லாத்தையும் போய் மாட்டிக்கிட்டான். எல்லாத்துக்குமே காரணம் அந்த காவேரியும் அவன் குடும்பம் தான். இந்த குடும்பத்தால தான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இவ்வளவு நாள் நம்மளுக்கு ஏதாவது அனுபவிச்சுமா இந்த மாதிரி கஷ்டத்தை? இந்த காவேரி எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இதுல தான் நம்மளுக்கு பசுபதி ராகினி பிரச்சனை பிரச்சனையா வருது. காவிரி எந்த காரணத்துக்கு கொண்டும் விஜய் கூட மட்டும் சேர்த்து வைக்கவே கூடாது. நம்ம பொண்ணுங்க தானே, நம்ம நினைச்சா என்ன வேணா பண்ணணும். திரும்பவும் அந்த பசுபதி வெளில வந்துட்டானா விஜய்க்கு தான் பிரச்சனையா மாறும். காவேரி விஜய் கிட்ட இருந்து பிரிச்சிருக்கும். அதே மாதிரி அஜயோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா ராகினிக்கு ஒரு வழி பண்ணணும். நான் போய் காவேரி கிட்ட பேசுறேன், நீ போய் சாரதாவோட அம்மா கிட்ட பேசுன்னு 2 பேரும் பேசலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. விஜயும் காவேரிக்கு ஃபோன் பண்ணி, என்ன காவேரி, நீ தூங்காம முடிச்சுட்டு இருக்க போல, சரி நீ கிளம்பி ரெடியா இரு, நான் நாளைக்கு காலையில வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என் மாமியார் தானே, என் மாமியார் கிட்ட பேசி நான் கன்வின்ஸ் பண்றேன், அதுக்கு இல்லைன்னா உன்னை நான் கூட்டிட்டு போயிடுறேன்னு காவேரி கிட்ட சந்தோஷமா பேசுறாரு. அடுத்த நாள் காவேரி விஜய் வருவாருன்னு எதிர்பார்த்து மேக்கப்லாம் பண்ணி கிளம்புறதுக்காக ரெடியா இருக்காங்க. இதான் என்னை இப்ப சொல்ல நடந்தது.